ஹலோ கைஸ், ஐம் மருண். பொதுவாக சோலார் பவர் பிளான்ட்ல பகல் நேரத்தில் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக சைனாவில் உள்ள ஒரு பர்டிகுலர் சோலார் பவர் பிளான்ட்ல சூரியன் மறைந்த பிறகும் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளை வியக்க வச்சிருக்காங்க சைனா. இதற்காக வழக்கமாக பயன்படுத்தப்படுற சோலார் பேனலை பயன்படுத்தல, அதற்கு மாறாக ஒரு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சைனாவின் நார்த் வெஸ்ட்ல டங்குவான் டெசர்ட்ல 100 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைஞ்சிருக்கு. இந்த சோலார் பவர் பிளான்ட்ல தான் சூரியன் மறைந்த பிறகு எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளை வியக்க வச்சிருக்காங்க. வழக்கமா மற்ற சோலார் பவர் பிளான்ட்ல பயன்படுத்தப்படுற சோலார் பேனல்ஸ் இதுல பயன்படுத்தல, அதற்கு மாறாக ஒரு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன புதிய டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 100 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்ல சென்டர்ல ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கு. அந்த டவரை சுற்றி 12,000 பிரம்மாண்டமான ஹீலியோஸ்டாட் கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருக்கு. 12,000 பிரம்மாண்டமான ஹீலியோஸ்டாட் கண்ணாடிகள் சூரியன் திரும்பும் திசைக்கேற்ப ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். 12,000 பிரம்மாண்டமான ஹீலியோஸ்டாட் கண்ணாடிகள் சன்லைட்டை மிக துல்லியமாக சென்டர்ல இருக்கக்கூடிய டவரோட டாப்புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். டவரோட டாப்ல குவியும் சோலார் ரேஸ் அங்க இருக்கக்கூடிய லிக்யூட எக்ஸ்ட்ரீமான டிகிரியில ஹீட் ஆகும். அந்த ஹீட் அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சால்ட்டை மெல்ட் ஆகும். அப்படி உருகிய உப்பு மோல்டன் சால்ட் அங்க இருக்கக்கூடிய ஹீட்டை தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் சூரியன் மறைந்த பிறகு மோல்டன் சால்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை பயன்படுத்தி தண்ணீரை நீராவியாக மாற்றி டர்பைனை இயக்குறாங்க. இதன் மூலம் 24 மணி நேரமும் தடையின்றி எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. சோலார் பவர் பிளான்ட்ல பிக்கெஸ்ட் டிராபேக் சூரியனை நம்பி இருக்கிறது தான். ஏன்னா மேகமூட்டமான நேரத்துல இல்லைன்னா இரவு நேரத்துல எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண முடியாது. ஆனால் இந்த டெக்னாலஜி மூலம் இனி அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு சைனா தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.